வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ராகு சூரியன் சேர்க்கையில் சராஷ்டிர யோகத்தையும் சனி சூரியன் பார்வையில் சமசப்தக யோகத்தையும் தருகிறார்கள். இதில் மேஷம், கன்னி, மகரம், மீனம் இந்த ராசி மக்களுக்கு சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். ஆகஸ்ட் 5, 2024 அன்று புதன் பகவான் பிற்போக்கு நிலையில் சிம்மராசியில் நுழைகிறார். பின்னர் 16 ஆகஸ்ட் 2024 சூரியன் சிம்மராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு 26 ஆகஸ்ட் 2024 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் மாறுகிறார். 28 ஆகஸ்ட் 2024 அன்று புதன் கடகராசியில் நேரடியாக திரும்பி பயணம் செய்கிறார். இம்மாதத்தில் சூரியனும் சனியும் இணைவதால் சமசப்தக யோகம் உண்டாகும். 7வது வீட்டில் சஞ்சரிக்கும் போது 2 கிரகங்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதால் இந்த யோகம் உருவாகிறது. மேலும் சமசப்தக யோகத்தை இவர்கள் உருவாக்கும் இந்த நேரத்தில் ராகு சூரியனுடன் இணைந்து சராஷ்டிர யோகத்தையும் உருவாக்குகிறார்கள். இதனால் மேஷம், கன்னி, மகரம், மீனம் ஆகிய இந்த ராசி மக்கள் சற்று ஆகஸ்ட் மாதம் 2024 சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மேஷம், ஆகஸ்ட் 24 மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையின் வெவ்வேறு அம்சங்களில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இந்த மாதம் 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பார். இதன் காரணமாக இவர்கள் ஆபத்தான சில பணிகளை தவிர்க்க வேண்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மற்றும் இவரின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் மேஷராசி மக்கள் சில அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது. அதில் அவர்கள் தாராளமாக ஈடுபடலாம். உங்களுக்கு அரசு வேலை இருந்தால் அதில் சிலருக்கு தண்டனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. பல பிரச்சனைகளை சந்தித்த பின்னரே தீர்வு காண முடியும் உங்களால். மேஷராசி மக்கள் தங்கள் நிதி முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த வகையான முதலீட்டையும் இது சமயத்தில் தவிர்க்க வேண்டும். இந்த மாதம் சிலவற்றை உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதிலும் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். மேஷராசி மக்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளால் சிரமங்களை சந்திக்க நேரிடும். ஆகவே குழந்தைகளுடைய பார்வையில் தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து கன்னி. சூரியன் கன்னிராசியின் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும். உடல்நலம் மோசமடைவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன மற்றும் நீங்கள் சிகிச்சைக்காக நிறைய செலவிட வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கன்னிராசி மக்களின் தூக்கம் தொந்தரவு தரக்கூடிய தன்மையில் இருக்கும். செலவுகள் அதிகரிப்பதால் இரவு தூக்கம் சிலருக்கு வராது. ஆகஸ்ட் மாதம் 2024 கன்னிராசி மக்களுக்கு பயணங்களுக்கான வாய்ப்புகள் உள்ளன. அதே நேரத்தில் கன்னிராசி மக்களுக்கு இது சில நேரங்களில் பயனளிக்காமல் போகும் சூழல் இருக்கிறது. சில காரணங்களால் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். ஆகவே சற்று எதிலும் எச்சரிக்கையுடன் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மகரம். மகர ராசி மக்கள் ஆகஸ்ட் 24 மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் 8வது வீட்டில் 8வது ராசியில் இருக்கிறார். இதன் காரணமாக சனி சூரியனை பார்க்கிறார். இது அவர்களின் வேலையில் பல்வேறு பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதத்தில் இவர்களின் உடல்நிலை சீராக இருக்காது. மன அமைதி கட்டு சிரமப்படுவார்கள். மகராசி மக்களுக்கு இந்த மாதத்தின் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலை செய்யும் மகராசி மக்கள் தங்கள் வேலையில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலும் ஆகஸ்ட் 2024 பிற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நலமாக இருக்கும். எதிரிகளால் இவர்களுக்கு தொல்லைக்கு ஆளாகலாம் மற்றும் தொழிலிலும் பயணம் செய்யும் வகையிலும் குடும்பத்திலும் பேசுவதிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்து மீனம். மீனராசி மக்களுக்கு ஆகஸ்ட் 2024 சாதகமாக இருக்காது என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். இது சமயத்தில் சூரியன் 6வது வீட்டில் இருப்பதால் உங்களின் உடல்நிலை கணிசமாக மோசமடையக்கூடும்.
ஆகவே தாங்கள் உண்ணும் உணவுகளில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மேஷராசி மக்கள் தாங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் உடல்நலம் சார்ந்த தடைகளை சந்திக்க நேரிடும். இதனால் இவர்கள் மனம் அலைக்கழிக்கப்படும், புத்தி தடுமாறும். நீங்கள் ஏதேனும் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்டால் அதிலிருந்து மோசமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன. ஆகவே மீனராசி மக்கள் தங்கள் போட்டியாளர்களால் தொந்தரவு செய்யப்படலாம் அல்லது அவருடைய ஆதிக்கம் உங்கள் மீது அதிகமாக செலுத்தலாம். மற்றும் வேலை செய்பவர்கள் சூழ்நிலையில் சில ஏமாற்றத்தை உணரலாம், சந்திக்கக்கூடிய சூழலுக்கு. ஆகவே சற்று எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்து உங்கள் தொழிலையும் உங்களுடைய பயணங்களையும் திட்டமிடும் என்று மீனராசி மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம், நன்றி.